வணக்கம் மக்களே. இப்போ விஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா புளியோதரை செய்வது எப்படின்ட்டு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வானல் வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு வானல் காஞ்ச பிறகு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதை லைட்டாக வறுத்துருங்க, சிம்மிலே வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு, அதையும் வறுத்துக்குங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் புளியோதரை, வீட்டில் செஞ்சு பாருங்க. அடுத்தது 2 ஸ்பூன் மல்லி, தனியான்னு சொல்லுவோம், அதையும் வறுத்துக்குங்க. சிம்மிலே வச்சுக்கலாம் வானலை. இப்போ ஒரு 4 காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூளும் அதிலே போட்டுருங்க, ஏன்னா சிம்மில் வைக்கிறதுனால சீக்கிரம் தீயாது. நல்லா வறுத்துக்குங்க. இப்போ மதியம் சமைக்கிறதுக்காக வேண்டி செய்கிறேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து முரத்தில் கொட்டிக்கிட்டேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் வெந்தயமும் போட்டிருக்கேன். ஜீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன், ஒரு பிஞ்சு, அதையும் வறுத்துக்கலாம். அது வாசனைக்கு போட்டிருக்கேன். அதையும் எடுத்து முரத்தில் கொட்டிக்கிட்டேன். இப்போ வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன், அதையும் வறுத்துக்குங்க. வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துருங்க. இப்போ அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். இப்போ வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும், இல்லை கோல்டு வின்னர் போட்டிருக்கேன், அதுலேயும் செய்யலாம். இப்போ கடுகு போட்டு பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், வெள்ளை உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அரைக்கும் போதும் போடணும், தாளிக்கும் போதும் போடணும். காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். மறுபடியும் பெருங்காயத்தூள் போடணும். இப்போ வறுத்த வேர்க்கடலையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிட்டேன். இப்போ புளி கரைச்சல் ஊற்றிக்கிட்டேன். முன்னாடியே ஊற வச்சிடணும், அப்போ தான் கரைச்சா அதனுடைய சாறு நிறையா வரும். இப்போ அதையும் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச, நம்ம என்னென்ன போட்டோம், மல்லி, கடலைப்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு, மிளகு, வெந்தயெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பவுடரை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு கிளறிக்குங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க, மஞ்சள் பொடி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அடுத்தது உப்பு போட்டுக்குங்க. உப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்கணும். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் மேலே போட்டுக்கிட்டேன் வாசனைக்கு. போட்டுட்டு நல்லா எண்ணெய் மேலே வர்ற வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா பிரிஞ்சு மேலே வரும் பாருங்க, இப்போ வந்துருச்சு. இப்போ சாதம் வடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், மறுநாளைக்கு. நல்லா கொஞ்சம் தான் செஞ்சிடறேன். இப்போ வெள்ளை சாதத்தை நல்லா ஆற வச்சுக்கணும், வடித்து கிண்டிக்கிங்க. இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ சாதத்தை போட்டு நல்லா கிளறிடுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.